வணக்கம். எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் குவைத்தில் இருக்கும் சர்வதேச விமான நிலைய சேவையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை தொடர்பான தகவல் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். குவைத்தில் இருக்கும் பிரதான சர்வதேச விமான நிலைய ரேடர் அமைப்பில் இன்று காலை ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் தமது செயற்பாடுகளை ஆரம்பித்திருப்பதாக குவைத்தில் இருக்கும் பிரதான விமான நிலையம் அறிவிக்கின்றது. விமான சேவைகளுக்கு இடையில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக விமான சேவைகள் முழுமையாக நிறுத்தப்பட்டிருந்தது. இதனால் அனைத்து விமானங்களும் உள்வரும் விமானங்களாக இருந்தாலும் சரி, புறப்படும் விமானங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து விமான நிலையங்களும் திருப்பிவிடப்பட்டிருந்தது. ஆனால் இருப்பினும் புதுப்பிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் குவைத்தில் இருக்கும் விமான நிலையத்தின் வருகை தருகின்ற விமானங்கள் மற்றும் புறப்படுகின்ற விமானங்கள் தற்பொழுது தமது செயற்பாட்டுக்கு வந்திருப்பதாக விமான நிலையம் சார்பான ஊடகப் பிரிவு செய்தி வெளியிட்டிருக்கின்றனர். விமான நிலையம் முழுமையாக செயல்பட தொடங்கியிருப்பதுடன் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டதற்கான சரியான காரணத்தை அதிகாரிகள் இன்னும் வெளியிடவில்லை. ஏதாவது சைபர் கிரைம் குற்றங்களாக கூட இருக்கலாம். ஆனால் வழக்கமான விமான சேவை அட்டவணைகள் மீட்டமைக்கப்படுவதாக அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். இடையில் ஏற்பட்ட இந்த விமான சேவை தடங்கல் காரணமாக இதனின் விமானங்களின் சேவையில் தாமதங்கள் நேரத்தை மாற்றியமைக்கப்படுமா என்ற பயணிகள் அந்தந்த விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு சரிபார்க்குமாறு வேண்டப்படுகின்றீர்கள். இது இன்றைய நாளுக்குரிய அறிவித்தால் இன்றைய பயணங்கள் மேற்கொள்ளும் உறவுகளாக இருந்தால் இதை ஒருமுறை நிவர் செய்து கொள்ளுங்கள். தொழில்நுட்ப கோளாறே காரணம் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே இதன் விளைவாக பல்வேறு அசௌகரியங்களை பயணிகள் சந்தித்தனர் என்பது உறுதியாக இருக்கின்றது. குவைத் வரும் விமானங்கள் அண்டை நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டிருப்பதாக விமான நிலைய நிறுவனம் சார்பாக அறிய முடிகின்றது. ஆகவே இன்றைய தினம் பயணங்களை மேற்கொள்ளும் உறவுகள் இருந்தால் உங்களுடைய விமான சேவை நிறுவனங்களை தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து குவைத்தினுடைய வானிலை பற்றிய தரவுகளை பார்ப்போம். குவைத்தில் பலத்த மழையின் எதிரொலி காரணமாக பல இடங்களில் தேங்கிய தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஊழியர்களும் மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்களும் ஈடுபட்டுள்ளனர். குவைத் அரச நிறுவனங்கள், இராணுவம், தேசிய காவல் படை, தீயணைப்பு துறையினர் ஆகியோர் ஒருங்கிணைந்து சஃபா அல் அஜ்மத் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியதை சரி செய்யும் பணியில் இரவு பகலாக ஈடுபட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. ஊழியரின் பணிகளை நாட்டின் பொதுப்பணித்துறை அமைச்சர் பாராட்டியிருக்கின்றார். நாட்டின் சஃபா அல்ஷ்மத் பகுதியில் அதிகளவான மழைநீர் தேங்கி இருக்கின்றது. ஆகவே அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு இந்த வெள்ளநீர் தொடர்பான விவரங்கள் நன்றாகவே தெரியும். குறிப்பாக நேற்றிரவு பெய்ய தொடங்கிய மழையின் காரணமாக பல்வேறு அனர்த்தங்கள் கூட இடம்பெற்றிருந்தது. பலத்த மழை பெய்து வருவதன் காரணமாக முக்கிய பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கின்றது என்பதையும் அறிவீர்கள். நகராட்சி, போக்குவரத்து துறையினர், கடற்படையினர் மற்றும் இராணுவத்தினர், உள்துறை அமைச்சு இணைந்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அவசர கால உதவிகளுக்கு நீங்கள் 112ஐயும் அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். புகார் அளிக்கலாம், உதவிகளுக்கும் அழைக்கலாம். நீண்ட நாட்களாக நாணய பெறுமதிகள் பற்றிய தகவல்களை நாங்கள் தரவில்லை. பெரும்பாலும் மாற்றங்கள் இன்றைய தொடர்வதன் அடிப்படையில் அதன் பெறுமதிகளை சொல்வதை குறைத்துவிட்டோம். குறிப்பாக இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் இன்றைய நாணய பெறுமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் 950 ரூபாவும் இந்தியன் ரூபாவில் 282 ரூபாவும் சென்று கொண்டிருக்கின்றன. நீங்கள் அனுப்பும் பணப்பரிமாற்றம் செய்யும் நிறுவனங்களை பொறுத்து, ஆப்ஸுகளை பொறுத்து, என்ன வழிமுறையில் நீங்கள் நாணயங்களை பரிமாற்றம் செய்து தாயகம் அனுப்புகின்றீர்களோ சிறு மாற்றங்கள் இருக்கலாம். அப்படி நீங்கள் அனுப்பியிருந்தால் எமது சொல்லப்பட்ட பெறுமதியில் மாற்றங்கள் இருந்தால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இதனிடத்தில் அல் முசானி ஆப்ஸை பயன்படுத்தி உங்கள் தாயகங்கள் பணம் அனுப்பியிருந்தால் உங்கள் உறவுகளுக்கு இது பாதுகாப்பானது, விரிவானது என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த ஆப்ஸை பயன்படுத்தி தாயகம் பணம் அனுப்பும் உறவுகள் இருந்தால் இந்த ஆப்ஸ் தொடர்பான விவரங்களையும் கொமெண்டில் பதிவிடுங்கள். இன்றைய சஹர் முடிவு 4:48, இஃப்தார் 5:52. இரண்டாவது மாபெரும் இஃப்தார் நிகழ்ச்சி அழைப்புதல் குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம். இரண்டாவது மாபெரும் இஃப்தார் நிகழ்ச்சி வருகின்ற 28ஆம் தேதி ஒழுங்கமைக்க இருக்கின்றார்கள். குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் சார்பாக மற்றும் டிபிஎஸ் கைதர் குரூப் சார்பாக இடம்பெற இருக்கின்ற என்பதை அறிய தருகின்றோம்.
இந்த நாட்கள் அண்மைய நாட்களில் இது தொடர்பான விவரங்களை தருகின்றோம். 28ஆம் தேதி குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இன்று 3ஆம் மாதம் 8ஆம் தேதி இன்று ரிக்கே பகுதி விஜய் ஹோட்டல் உரிமையாளர் லாண்டரி உரிமையாளர் ஹாஜா மைதீன் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருக்கின்ற ஒரு செய்தி ஒன்று நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய ஜனாசா நல்லடக்கம் பற்றிய தகவல்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அறிய முடிகின்றது. அவருக்கு எமது ஊடகம் சார்பான ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். கலகலப்பு நண்பர் குழுமம் குவைத் மாபெரும் 1ஆம் ஆண்டு புனித ரமலான் மாதத்தின் மத நல்லிணக்க சஹர் சிறப்பு நிகழ்ச்சி கடந்த வியாழக்கிழமை இரவு 1 மணியிலிருந்து 4 மணி வரை மிக சிறப்பாக நடைபெற்றிருந்தது. இடம் டிவிஎஸ் மாலியா ஹோட்டல் குவைத் சிட்டியில். 19வது ஆண்டு இப்தார் நிகழ்ச்சி தமிழ்நாடு முஸ்லிம் கலாச்சார பேரவை குவைத் வருகின்ற மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி தொடக்கம் மஃப்ரிப் வரை. சிறப்புரை பாத்திமா சஃபரிமாலா, சமூக ஆசிரியர், பெண்கள் பாதுகாப்பு குழு ஒருங்கிணைப்பாளர். நபிகள் காட்டிய பெண்ணியம் சகோதரத்துவம் தொடர்பாக உரையாற்ற இருக்கின்றார். கலந்து கொண்டு சிறப்பித்து இருக்கின்றார்கள். தாங்கள் அனைவரையும் தவறாது வருகதந்து சிறப்பிக்கும்படி வேண்டி நிற்கின்றோம். டீச்சர்ஸ் சொசைட்டி தாஸ்மா என்றும் மக்கள் சேவையில் தமிழ்நாடு முஸ்லிம் கலாச்சார பேரவை குவைத். மேலும் தொடர்புகளுக்கு 60 60 48 41. குவைத்தில் தமிழர் ஒருவர் மாரடைப்பார் உயிரிழந்திருக்கின்றார் தொடர்பான விவரங்களை சொல்லியிருந்தோம். அவர் தொடர்பாக இன்னும் கிடைக்கப்பட்ட செய்திகளின் விவரங்களை பார்ப்போம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் டாலுக்கா புதுத்தெருவைச் சேர்ந்த ஹாஜா மைதீன் அவர்கள் குவைத் ரிக்கே பகுதியில் விஜய் உணவகத்தின் எதிரிருக்கும் லாண்ட்ரி உரிமையாளர். இவருக்கு திடீரென ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருப்பதான ஒரு செய்தி ஒன்று நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இவரது உடல் குவைத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் என்றும் அதற்கான பணிகளை குவைத் தமிழ் மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் செய்து வருகின்றார் என்றும் சொல்லப்படுகிறது. குவைத் மக்கள், குவைத்தில் பணிபுரியும் உறவுகள் ஆவலுடன் எதிர்பார்த்த மாபெரும் இசைவிருந்து படைக்க நிறைய வெற்றிகளை பாடல்களை கொடுத்த பின்னணி பாடகர் ஹரிஸ் ராகவேந்திர அவர்கள், விஜய் டிவி புகழ் பாடகி ஸ்ரீநேசா மற்றும் இசைக்குழுவினர் ஒரு பட்டாளமே நம்மை மகிழ்ச்சி கடலில் மூழ்க வைக்க வரும் மே மாதம் 23ஆம் தேதி வரை இருக்கின்றார்கள். குவைத் வாழ் தமிழர்கள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றனர். குவைத் சங்கத்தமிழ் கலைமன்றம், தமிழக வெற்றிக் கழகம், அகிலக அணி குவைத். பசி தீர்ப்பு திட்டம், தமிழக வெற்றிக் கழகம், அகிலக அணி குவைத் அண்ணன் ஷேக் லத்தீப் அவர்களிடம் 2025ஆம் ஆண்டுக்கான ரமலான் மாத கால அட்டவணை வழங்கப்பட்டது. நேற்றைய தினம் குவைத்தில் உயிரிழந்த ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளி யமத்தைச் சேர்ந்த பாபுஜி சிக்கந்தர் பாட்ஷா அவருடைய ஜனாசா நல்லடக்கம் நேற்று வெள்ளிக்கிழமை அசர் தொழுகையின் பிறகு குவைத் சுலஃபிகாத் மையவாடியில் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையைச் சேர்ந்த உறவு ஒருவரும் உயிரிழந்திருக்கின்றார். இலங்கை பொத்துவிலை பிறப்பிடமாகவும் அட்டாளச்சினியை வசிப்பிடமாகவும் கொண்ட யமீன்தாரின் மூத்த மகன் பிச்சை தம்பி ரஃபியுதீன் அவர்கள் சற்று முன் குவைத் நாட்டின் வஃப்ரா என்ற ஊரில் காலமாகியிருக்கின்றார். அன்னாரின் மர்மி வாழ்வு சிறக்க யாவரும் பிரார்த்தனை செய்வோம். நன்றி உறவுகளே. மீண்டும் இன்னும் குவைத் பற்றிய விசேட செய்திகளோடு உங்களை சந்திப்போம். குவைத் வாட்ஸ்அப் வலைத்தளம் ஊடாக பயணிக்க விரும்பேன். அதற்குரிய லிங்க் கொமெண்டில் இருக்கின்றது. அதனூடாக சென்று கேள்வி விடைகள் இருந்தால் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.